சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, டான்செட் 2024 எம்பிஏ எம்சிஏக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்டேட்டில் உங்களுக்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதாவது என்ன அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு தனியாக அப்ளை பண்ணணுங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் அப்டேட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற டெமோ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு அப்ளை ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் எம்பிஏ எம்சிஏ 2024 அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இது ஒரு ப்ரீ அப்டேட்டுங்க. இன்னும் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரலை. பட் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தோட டெமோ வீடியோவும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதால ஸோ டெமோ வீடியோவோட ப்ரீ அப்டேட் இப்போ ஆரம்பித்தாச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ரீ அப்டேட் தான் இது. ஸோ இதில் நீங்கள் எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணுவீங்க, ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத டெமோவாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் tnmbamca.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய லிங்க் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கான லிங்க்கு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன் 2022. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் எம்பிஏ எம்சிஏ டிகிரி கோர்சஸ். இதில் கிளிக் ஹேர் ஃபார் த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதை தான் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் லாகின் பண்ணணும், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணணும், அப்புறம் காலேஜ் ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும், அப்புறம் உங்களோட யூஜி டிகிரியோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான ப்ரிவ்யூ பார்க்கணும், அப்புறம் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கு கடைசியாக உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். இந்த 8 ஸ்டெப்பையும் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ப்ளூ கலரில் மாறிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மலாம் நியூவாக இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதால. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் கேட்டிருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அஸ் பெர் டான்செட் ஸ்கோர் கார்டு, அதாவது உங்களோட டான்செட் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இனிஷியல் பின்னாடி இருந்தால் பின்னாடி, புள்ளி இருந்தால் புள்ளி, ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ், அந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்து மொபைல் நம்பரு, அடுத்து உங்களோட இமெயில் ஐடி. ஸோ நீங்கள் டான்செட் ரிஜிஸ்டர் பண்ண அதே இமெயில் ஐடி தான் தரணுமா அப்படின்லாம் கிடையாது. புதுசாக கூட கொடுத்துக்கலாம். ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்கணும் அந்த இமெயில் ஐடி. தென் அதே இமெயில் ஐடியை மறுபடியும் கொடுத்துட்டு டான்செட் 2022ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இல்லைங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மார்க் ஷீட்டில் இருக்கும் பாருங்கள். தென் உங்களோட பாஸ்வேர்டு, ஸோ நீங்களாக க்ரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், ஒரு நம்பரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் உங்களுக்கு 6 கேரக்டர் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே பாஸ்வேர்டை கீழே நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இப்போது கோர்ஸ், நீங்கள் எம்பிஏ அப்படின்னா எம்பிஏவை செலக்ட் பண்ணிக்கோங்க, எம்சிஏ அப்படின்னா எம்சிஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா போத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபில் பண்ணியாச்சு. சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணலாமான்னு கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு அண்டு மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றுக்கு ஓடிபி வந்திருந்தால் போதும், அந்த ஓடிபியை சொல்லணும். ஸோ அந்த ஓடிபியை 6 டிஜிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த மெயில் ஐடியவும் புதுசாக இப்போ க்ரியேட் பண்ணிங்க இல்லையா ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டையும் இங்கே கொடுத்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூசர் லாகின்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ உங்களோட இப்போது இங்கே கொடுத்துருந்தீங்க இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, அந்த பாஸ்வேர்டு அந்த மெயில் ஐடி தான்.
அதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகேவா? பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போ லாகின் ஆயிரும். ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன, தென் உங்கள் பேர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மார்க் எவ்வளோ, எல்லாமே இருக்கும். ஸ்டேட்டஸ் பாருங்கள், இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. ஸோ இன் ப்ராக்ரஸை நம்ம கம்ப்ளீட் அப்படின்னு மாற்றணும். அதுக்கு மேலே கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி கொடுத்தது, நேமும் ஆல்ரெடி கொடுத்தது, அதை மாற்ற முடியாது. நம்ம வெளியே ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தோம் இல்லையா, அதுதான் அது. தென் அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, தென் மொபைல் நம்பர், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது. தென் உங்களோட டான்செட் மார்க்கு, இது எல்லாமே ப்ரீஃபில்டாக இருக்கும், இதை எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. தென் இப்போது நீங்கள் இதில் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, இந்தியனா அதர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் உங்களோட நேட்டிவிட்டி என்ன, தமிழ்நாடா அதர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது உங்களோட பேரண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட அப்பா நேம் என்னவோ அந்த நேமை நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா அம்மா நேம் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 பேர் இல்லை அப்படின்னா கார்டியன் நேம் கொடுக்கலாம். ஸோ அவங்களோட நேமை ஃபில் பண்ணுங்கள். ஸோ எப்போதுமே முடிஞ்ச அளவு இனிஷியலை ஸ்பேஸ் விட்டு பின்னாடி கொடுக்க கற்றுக்கோங்க. தென் அடுத்தது உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டு 5 இயர்ஸ் ஸ்டடீடு இன் தமிழ்நாடு. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷம் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள், இல்லைனா எலிஜிபிள் இல்லை. அதை விட்டால் உங்களோட பேரண்ட்டு லாஸ்ட் 5 வருஷமாக இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி 2 எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் நேட்டிவிட்டி தமிழ்நாடு. ஸோ ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி நோ. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. தென் ஜெண்டர் என்னவோ அந்த ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. ஸோ கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்லாம் தப்பாக கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பனே பண்ண முடியாது. சரிங்களா? கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஸோ எந்த வருஷம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மந்த்துங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். கடைசியாக தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது உங்களோட வீட்டு அட்ரஸ். ஓகேவா? இப்போது பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய வீட்டு அட்ரஸ் எதுவோ அந்த அட்ரஸை நீங்கள் இதில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டோர் நம்பரு, தெரு நேமு, ஊர் நேமு, போஸ்டல் நேமு, இதை மட்டும் கொடுத்தா போதும். இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸில் கண்டிப்பாக மேண்டட்ரியான ஃபீல்டு நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அட்ரஸ் இதில் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸுக்கு அடுத்தது உங்களோட ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை கொடுங்க. ஸோ அதுலேயே வந்து ப்ரீ டிஃபைன்டாக தமிழ்நாடு இருக்கும். நீங்கள் அதர் ஸ்டேட்னால் அதர்னு மாற்றிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுங்க. ஸோ உங்களோட பெர்மனன்ட் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பின்கோடு. ஸோ உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை இதில் டைப் பண்ணிடுங்க. தென் அதுக்கும் அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அதிலே ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது, மாற்ற முடியாது. தென் பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரோட பேர். ஸோ முடிஞ்ச அளவு டிஸ்ட்ரிக்ட் நேமே கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த ஊரோட பேரை கொடுங்க. தென் அதுக்கும் அடுத்தது உங்களோட மதர் டங் கேட்டிருக்காங்க. மதர் டங் உங்களுக்கு தமிழா, தெலுங்கா, மலையாளமா, ஹிந்தியா எதுவோ அந்த மதர் டங் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் தான் மதர் டங் அப்படின்னா அதிலே ப்ரீடிஃபைன்டாக தமிழ் தான் இருக்கும், மாற்ற தேவையில்லை. சரிங்களா? தென் அதுக்கும் அடுத்தது என்ன ஃபீல்டு அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம அது ஃபில் பண்ண ஃபீல்டு தான் நேட்டிவிட்டி அண்டு
நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிவா இல்லை. தென் ரிலீஜியன், உங்களோட ரிலீஜியன். ஸோ நீங்கள் எந்த ரிலீஜியனோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட கம்யூனிட்டி, ஸோ என்ன கம்யூனிட்டிக்கு கீழே வரீங்க, ஓசியா, பிசியா, எஸ்சியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ்ட் நேமை வந்து முடிஞ்ச அளவு டைப் பண்ணிங்கன்னா அப்படியே இதிலே காமிச்சிடும். ஸோ டைப் பண்ணதும் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கேஸ்ட் நேம் என்னங்கிறது தெரியும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டேபிளில் வரீங்களா, எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப்பில் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து டிசபிலிட்டி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ நம்ம நோ கொடுத்துட்டு குவாலிஃபையிங் டிகிரி, ஸோ நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிங்களா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிங்களா, இல்லை அதர்ஸ் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருப்பீங்க அண்ட் பிஇ பிடெக் தான் இருப்பீங்க. எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த பேட்டர்னில் படிச்சிங்க, அதாவது 10th 12th 3 வருஷம் கோர்ஸ் படிச்சிங்களா, இல்லை 10th 12th படிக்காமல், அதாவது 10th டிப்ளமோ அப்புறம் 3 வருஷம் கோர்ஸ் படிச்சிங்களா, இல்லை 10th 12th 4 வருஷம் டிகிரி படிச்சிங்களா, 10th 12th 5 வருஷம் டிகிரி படிச்சிங்க, இல்லை அதரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி படிச்சிங்க, 10வது 12வது அடுத்தது 3 வருஷம் டிகிரி அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை இப்போ தான் எழுதியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அப்டேட் கொடுங்க. இல்லை பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னா பாஸ்டுன்னு கொடுங்க. ஓகேவா? தென் அடுத்தது ஃபைனல் இயர் எக்ஸாமோட மந்த்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதம் நீங்கள் எழுதுனீங்க, எல்லோரும் இப்போ தான் எழுதிட்டுருப்பீங்க, இல்லை போன மாதம் எழுதிருப்பீங்க, அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் எந்த வருஷம் நீங்கள் அதை எழுதுனீங்க, ஏன்னா இப்போது நீங்கள் வந்து 2022 பேட்ச் வந்து 2022 தான் எழுதியிருப்பீங்க. முன்னாடியே முடித்தவங்க இப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்போ முடித்தாங்களோ அந்த இயரை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான இயரை செலக்ட் பண்ணிக்கணும். முடித்ததுக்கப்புறம் டான்செட் மார்க் ப்ரீ டிஃபைன்டாக அதிலே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா டிசிஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் அதுதான். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போது ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ ஸ்டடீட் டிப்ளமோ இன்ஸ்டீட் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் லீவ் ஃபஸ்ட்டு ரோ எம்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 11th 12th படிக்காமல் 10th முடிச்சு டிப்ளமோ படிச்சிருந்தா ஃபஸ்ட் ரோவை விட்டுருங்க, ரெண்டாவது ரோவில் டிப்ளமோலேருந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இப்போ 11th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 11th எந்த வருஷம் படிச்சிங்க, 12th எந்த வருஷம் படிச்சிங்க, டிகிரி எந்த வருஷம் படிச்சிங்க, தென் அது எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, அது என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் யூஜி படித்த காலேஜோட நேமு கொடுங்க. இப்போ எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜோட நேமு, தென் அந்த நேமுக்கு அடுத்தது நீங்கள் படித்த காலேஜோட அட்ரஸ்ஸு. ஸோ உங்கள் காலேஜோட அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். அட்ரஸ் தெரியலனா வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க, வெப்சைட்டில் இருக்கும் இல்லையா, உங்கள் காலேஜோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை கொடுங்க. ஜஸ்ட் காலேஜோட நேமு, அடுத்தது காலேஜோட அட்ரஸில் நீங்கள் என்ன கொடுக்கலான்னா எந்த இடத்துல இருக்குது, அது எந்த ஊரில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதோட பின்கோடு என்ன, அதை மட்டும் கொடுத்தாலே போதும். வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ உங்களோட காலேஜோட அட்ரஸை நீங்கள் உங்களோட கூகுள் வெப்சைட்டில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஐடி கார்டு வச்சுருக்கீங்கன்னா ஐடி கார்டில் அட்ரஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட காலேஜ் அட்ரஸை நீங்கள் வந்து கரெக்டாக இதில் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ் அட்ரஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரே நேமில் நிறைய காலேஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா அட்ரஸ் வேணும். அதுக்காக தான் அந்த இடத்துல காலேஜ் அட்ரஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் காலேஜோட அட்ரஸை நீங்கள் கொடுத்துருங்க, கூடவே பின்கோடும் கொடுத்துருங்க. தென் அதுக்கும் அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, உங்களோட காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டைப் பண்ணுங்கள். இல்லை பாரதியார் கீழே வரீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன்னா பாரதிதாசன், பெரியார் அப்படின்னா பெரியார், திருவள்ளுவர் அப்படின்னா திருவள்ளுவர், அழகப்பா அப்படின்னா அழகப்பா, அண்ணாமலை அப்படின்னா அண்ணாமலை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மனோமணி சுந்தரா யூனிவர்சிட்டினா மனோமணி சுந்தரா யூனிவர்சிட்டி,
மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டினா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இருக்குது தமிழ்நாட்டில், வேறு யூனிவர்சிட்டி கிடையாது. ஸோ என்ன யூனிவர்சிட்டி கீழே வரீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணிவிட்டு உங்களோட குவாலிஃபையிங் டிகிரி நீங்கள் என்ன முடிச்சிங்க அப்படிங்கிறத இதில் தெளிவாக கொடுங்க. பிஏ தமிழ் அப்படின்னா பிஏ தமிழ் அப்படின்னு கொடுங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க. பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு நீங்கள் முடித்த உங்களோட யூஜி டிகிரி கோர்ஸை இதில் தெளிவாக டைப் பண்ணுங்கள். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையாங்கிறது தெரியும். அதுக்காக நீங்கள் யூஜி என்ன முடிச்சிங்கிறத கொடுக்கணும். தென் அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 5 வருஷம் தமிழ்நாட்டில் படித்தா தான் எலிஜிபிள். அதனால் எஸ்ஸா நோவான்னு கொடுக்கணும். நீங்கள் எஸ் கொடுக்கணும். பிகாஸ் எல்லோரும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்த மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க அப்ளை பண்ணாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இப்போ தான் நம்ம மெயினான இடத்துக்கு வந்திருக்கோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரை இருக்கக்கூடிய மார்க்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால்குலேட் ஆல் சப்ஜெக்ட் மார்க் இன்க்ளூடிங் லாங்குவேஜஸ் எக்ஸப்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பெர் செமஸ்டர் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் இல்லை ஃபைனல் இயர் இப்போ தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் மார்க்கை என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதாவது இந்த என்எஸ்எஸ்சி என்சிசி அப்புறம் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அதாவது எக்ஸாமே இல்லாமல் மார்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது பார்ட் 5ல் வரும். அந்த பார்ட்டை மட்டும் விட்டுருங்க. மீதி எல்லா பார்ட்டும் பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரையும் உங்களோட சிஜிபிஏவோ இல்லை மார்க்கோ கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் எந்த மந்த் எழுதுனீங்க, எந்த இயர் எழுதுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் செம் மார்க் ஷீட்லேயே அது இருக்கும். நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு அதில் மேக்ஸிமம் மார்க் அப்படி இல்லைனா சிஜிபிஏ கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு செம்முக்கு எல்லோரும் 8 பேப்பர் இல்லைனா 9 பேப்பர் எழுதியிருப்போம். 8 பேப்பர் அப்படின்னா ஒரு பேப்பருக்கு 100 மார்க். அப்போது 8 பேப்பருக்கு 800 மார்க். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் மார்க்கில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 800 மார்க் அப்படின்னு கொடுக்கலாம். சிஜிபிஏல கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 8 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? உங்களோட சிஜிபிஏ 8 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ மார்க்கில் கொடுக்கறது 800, சிஜிபிஏல கொடுக்கறது 8 அப்படின்னு கொடுக்கலாம். 8.00. ஓகேங்களா? தென் அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறது உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபீல்டு. பொறுமையாக தான் இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். முன்கூட்டியே நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சு ஃபில் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட சிஜிபிஏ எவ்வளோ? ஓகேவா? ஒரு சில யூனிவர்சிட்டியில் மார்க் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டியில் சிஜிபிஏ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக முன்னாடியே எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தென் செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், ஃபைனல் செமஸ்டர் எல்லாமே இதே தான். எந்த மந்த் எழுதுனீங்க, எந்த இயர் எழுதுனீங்க, எவ்வளோ மேக்ஸிமம் அதில் மார்க்கு, இல்லை எவ்வளோ மேக்ஸிமம் சிஜிபிஏ, அதில் நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய இந்த மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட காலேஜில் உங்களோட மார்க்கை போட்டிருப்பாங்க. ஸோ 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்க ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாம் சேர்த்து எவ்வளோ மார்க் டோட்டலாக எடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் டேரெக்டாக 800 மார்க்குக்கு ஓவராலாக ஃபஸ்ட்டு செம் எழுதியிருக்கோம். அதில் நம்ம ஒரு 435 மார்க் எடுத்திருக்கோம், இல்லை 565 மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அங்கே மேக்ஸிமம் மார்க் வேலை செய்யும். ஆனால் ஒரு சில யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஜிபிஏ தான் கொடுப்பாங்க. உங்களோட மார்க் எவ்வளோங்க அதே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கிரேடை மட்டும் கொடுத்துட்டு அந்த கிரேடுக்கு நீங்கள் இவ்வளோ சிஜிபிஏ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓ அப்படின்னா 10, பி ப்ளஸ் அப்படின்னா 8, இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கும். அது உங்களோட மார்க் ஷீட்டுக்கு பின்னாடி பக்கமே இருக்கும். நீங்கள் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேப்பர் எழுதிருக்கீங்களோ அத்தனை பேப்பர் தான் உங்களோட டோட்டல் சிஜிபிஏ. 8 பேப்பர் அப்படின்னா 8, 9 பேப்பர் அப்படின்னா 9, 10 பேப்பர்னா 10. ஒரு செம்முக்கு எத்தனை பேப்பரோ அதுதான். அதுவும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த 4 பார்ட்டையும் சேர்த்து. ஓகேங்களா? அதுவும் ஒரு செம்முக்கு. ஏன்னா செம் வைஸ் தான் நம்ம தனித்தனியாக கொடுக்க போகிறோம். தென் இதில் உங்களோட கிரேடு என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரேடை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிரேடுக்கு என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓ கிரேட் இருக்குன்னா 10 அப்படின்னு அது பக்கத்தில் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செம்முக்கும் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த
நம்பர் போட்டிங்க இல்லையா கிரேடுக்கு பக்கத்தில், அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ ஒவ்வொரு செம்மாக கூட்டுங்க. இப்போது 8 நம்பர் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 + 8 + 8 + 9 + 10 + 6 இந்த மாதிரி 8 நம்பர் கொடுத்துருப்பீங்க. அது 8யும் கூட்டி டிவைடட் பை 8 அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே ஒரு பெர்சன்டேஜ் வரும். அதாவது அங்கே ஒரு பாயிண்ட் பண்ண நம்பர் வரும். அந்த நம்பர் தான் உங்களோட சிஜிபிஏ, உங்களோட ஃபஸ்ட்டு செம்மோட சிஜிபிஏ. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அதே மாதிரி செகண்ட் செம்மில் 8 பேப்பர் எழுதியிருப்பீங்க. அதுக்கு 8 சிஜிபிஏ. அதோட கிரேடு எழுதிக்கோங்க. தென் கிரேடு எழுதிட்டீங்க அப்படின்னா கிரேடுக்கு பின்னாடி அதுக்கான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிரேடுக்கான பாயிண்ட் எழுதிட்டு அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி டிவைடட் பை 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 8 பேப்பர்னால் 8, 9 பேப்பர்னால் டிவைடட் பை 9. ஓகேவா? போட்டு அங்கே வரக்கூடிய அந்த ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தான் உங்களோட செகண்ட் செம்மோட சிஜிபிஏ அப்படின்னு ஒவ்வொரு செம்முக்கும் கால்குலேட் பண்ணணும். சிஜிபிஏ இருந்தால் இதுதான் மெத்தடு. சிஜிபிஏ இல்லைனா மேக்ஸிமம் மார்க் இருக்கும்போது மார்க்கே நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சிஜிபிஏ இருந்தால் இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதில் கொடுத்துருப்பாங்க, உங்களோட மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. அவங்க கோர் பேப்பரை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எல்லா பேப்பரையும் கால்குலேட் பண்ணணும். பார்ட் 5 தவிர. ஓகேவா? பார்ட் 5 தவிர மீதி 4 பார்ட்டையும் சேர்த்து நம்ம இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு அடுத்தது உங்களோட சிஜிபிஏ எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 6 செம்மு இருந்தால் கொடுங்க, இல்லை 5 செம்மு தான் இருக்குன்னா 5 செம் மட்டும் கொடுத்தாலே போதும். ஓகேவா? அதில் டோட்டல் மார்க் ஆர் சிஜிபிஏ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதுக்கும் கீழே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய சிஜிபிஏ எவ்வளோங்கிறதும் வந்திருக்கும். நீங்கள் ஃபைனல் செம் தான் எழுதியிருக்கீங்க, அதோட மார்க் இன்னும் வரல அப்படின்னா அங்கே பாருங்கள். அது வந்து டோட்டல் மார்க் ஆட்டோமேட்டிக்காக கணக்கானா ஓகே. ஒருவேளை கணக்காகலை அப்படின்னா அங்கே 0 அப்படின்னு ஃபில் பண்ணிடுங்க. ஸோ மந்த் இயர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அங்கே 0 மார்க்கை போட்டிங்கன்னா கால்குலேட் ஆகிக்கும். தென் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்திருக்கும். ஸோ இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருவேளை ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் வரும். அதுக்கு அடுத்தது ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரையும் ஆவரேஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ. ஸோ அதில் ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரையும் நீங்கள் எத்தனை மார்க்குக்கு எழுதுனீங்க, என்ன சிஜிபிஏ, அதில் நீங்கள் வாங்கக்கூடிய சிஜிபிஏ எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுவும் ஃப்ரீ ஃபீல்டு தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வரும். ஸோ இதுதான் ப்ரிவ்யூ பேஜ். இந்த ப்ரிவ்யூ பேஜில் உங்களோட இது வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மிஸ்டேக் இருந்தால் எடிட் ஆப்ஷன் இருக்கும், எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ப்ரிவ்யூ பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துட்டேன், இனிஷியல் தப்பாக கொடுத்துட்டேன், கம்யூனிட்டி தப்பாக கொடுத்துட்டேன், கேஸ்ட்டு தப்பாக கொடுத்துட்டேன், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க சரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் கரெக்டாக கொடுக்கணும். மார்க்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு சிலருக்கு வந்து மார்க்ஸு ஆல் பாஸ் போட்டிருப்பாங்க. ஆல் பாஸ் போட்டிருந்தாலும் அந்த செம்முக்கு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு மார்க் ஷீட் வந்திருக்கும். அந்த மார்க் ஷீட் வந்து காலேஜில் இருக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? அந்த மார்க்கை தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கண்டினியூ டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். தென் மேலே உங்களோட ஸ்கூல் காலேஜ் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். தென் அதுக்கும் அடுத்தது பக்கத்துலேயே யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் அந்த லிங்க் இருக்கும், அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேமெண்ட்டுக்கே போகணும். ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது, மார்க் எல்லாம் கரெக்டாக இருக்குது, டோட்டல் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு, ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் பேஜுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ பேமெண்ட்டுமே நம்ம எப்படி ஆன்லைனில் தான் பண்ண போகிறோங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ இதில் கண்டினியூ டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா? ஸோ இப்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது, கண்டினியூ டு பே அப்படிங்கிறத கிளிக் போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளே வரும். ஸோ இங்கே வந்து எல்லாம் ஓகேவா கண்டினியூ கேட்குது, கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 கேட்வே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு இருந்தால் தான் என்னால் பேமெண்ட் பண்ண முடியுமா, இல்லைனா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்படி கிடையாதுங்க. எந்த கார்டு இருந்தாலும் சரி, எந்த யூபிஐ வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதுக்குள்ளே போய் பே பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ பேமெண்ட் ஃபீஸ் எவ்வளோங்கிறது அங்கே கொடுத்துருக்காங்க.
ஏதாவது ஒரு பேங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகி உள்ளே வரும். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கார்டு, அதாவது உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு பே பண்ணலாம். அடுத்து நெட் பேங்கிங், வேலெட்டு, யூபிஐ, பேடிஎம் மூலமாக பே பண்ணலாம். ஸோ கார்டில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களோட கார்டு, தென் அதோட எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி, அந்த கார்டு யார் பேரில் இருக்கோ அதை கொடுத்து ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டான சக்ஸஸ் ஆயிரும். ஸோ கார்டை கொடுக்கும்போது அதுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க ஜிஎஸ்டியோட சேர்த்துங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி வரும். ஓகேவா? தென் இப்போது பேக் கொடுக்குறேன். ஸோ பேக்கில் இப்போ நெட் பேங்கிங் போகிறீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை கிளிக் பண்ணி ப்ரொசீஜர் கொடுத்து பாஸ்வேர்டை, ஓடிபியை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாகவும் பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நெட் பேங்கிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே வரீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேலெட்டு. ஸோ வேலெட் மூலமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதில் எல்லா வேலெட்டும் இருக்கும். உங்கள்கிட்ட எந்த வேலெட் இருக்கோ அந்த வேலெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ ஃபோன்பே இருக்குது அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ப்ரொசீட் கொடுத்து அந்த வேலெட் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வேலெட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வேலெட்குள்ளே போகுது. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா அங்கே கியூஆர் கோட் காமிக்குது பாருங்கள். அந்த கியூஆர் கோடை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வேலெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் எடுத்துக்கும். உங்களோட ஃபோன்பே அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃபோன்பே வேலெட்டில் அமௌண்ட் இருந்தால் தான். ஓகேவா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபோன்பே இல்லை கூகுள் பே வேலெட்டில் அமௌண்ட் இருந்தால். ஓகேவா? நீங்கள் ஃபோன்பேலேருந்து தான் ஸ்கேன் பண்ணணும் இல்லை, கூகுள் பே, பேடிஎம், பிகிம், யூபிஐ எதுலேருந்து வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்தது உங்களுக்கான யூபிஐ பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யூபிஐ மூலமாக கூட பே பண்ணலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக பே பண்ணலாம். இப்போ கூகுள் பே மூலமாக பே பண்ணணுன்னா உங்களோட யூபிஐ ஐடி என்னங்கிறத டைப் பண்ணணும். யூபிஐ ஐடி உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அந்த யூபிஐ ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து கூகுள் பே மூலமாக வந்து இப்போ நான் பே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னோடய யூபிஐ ஐடி என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் அந்த யூபிஐ ஐடி இதில் கொடுத்து பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னோடய யூபிஐ கொடுத்து நான் வெரிஃபை பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் இங்கே இந்த மாதிரி எனக்கு வந்துடும். ஸோ 600 ரூபா உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கும். என்னோடய கூகுள் பே ஓப்பன் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜிசிடிலேருந்து 600 ரூபா பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வந்தது. நான் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன். பேவை கிளிக் பண்ணி யூபிஐ பின்னை போட்டு என்னோடய பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே ஸோ இப்படி இருந்த இந்த பேஜ் ஆனது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. அங்கே பாருங்கள் டைமிங் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் வந்து பேமெண்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பேமெண்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இந்த பேஜ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி இருந்த பேஜ் டக்குன்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது கீழே இப்போது டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஆனது டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போது இங்கே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்னு வந்துருச்சா, இங்கே பாருங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகி இப்போது டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போது அந்த டவுன்லோட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் இப்போது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, சர்டிஃபிகேட் அப்லோடு அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக லாக் அவுட் பண்ணிடுங்க. இதோட உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சர்டிஃபிகேட்ஸை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டெமோவை பார்க்கலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்தாச்சு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.